அண்மை செய்தி திமுகவில் இடையே போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் செம்மலை என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்த செம்மலை அவர்கள் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் அவரிடத்தில் கேட்ட பொழுது நிச்சயமாக நான் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுகவில் தான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக நான் திமுகவில் இணைய போவதாக வெளியான தகவல் என்பது மிகவும் வதந்தி. அது திமுகவினுடைய ஐடி விங் பரப்பி வருகிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை பரப்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்பாகவே இது போன்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயமாக நான் திமுகவில் இணைய மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்காது, நடந்தாலும் கூட நான் அரசியலை விட்டு விலகினாலும் விலகுவேனை தவிர்த்து, ஆனால் திமுகவில் நிச்சயமாக இணைய மாட்டேன் என்று அவர் நமக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி திமுகவில் இடையே போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் செம்மலை என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்த செம்மலை அவர்கள் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் அவரிடத்தில் கேட்ட பொழுது நிச்சயமாக நான் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுகவில் தான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக நான் திமுகவில் இணைய போவதாக வெளியான தகவல் என்பது மிகவும் வதந்தி. அது திமுகவினுடைய ஐடி விங் பரப்பி வருகிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை பரப்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்பாகவே இது போன்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயமாக நான் திமுகவில் இணைய மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்காது, நடந்தாலும் கூட நான் அரசியலை விட்டு விலகினாலும் விலகுவேனை தவிர்த்து, ஆனால் திமுகவில் நிச்சயமாக இணைய மாட்டேன் என்று அவர் நமக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி திமுகவில் இடையே போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் செம்மலை என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்த செம்மலை அவர்கள் திமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாம் அவரிடத்தில் கேட்ட பொழுது நிச்சயமாக நான் அதிமுகவில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுகவில் தான் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக நான் திமுகவில் இணைய போவதாக வெளியான தகவல் என்பது மிகவும் வதந்தி. அது திமுகவினுடைய ஐடி விங் பரப்பி வருகிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை பரப்பி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்பாகவே இது போன்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். நிச்சயமாக நான் திமுகவில் இணைய மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்காது, நடந்தாலும் கூட நான் அரசியலை விட்டு விலகினாலும் விலகுவேனை தவிர்த்து, ஆனால் திமுகவில் நிச்சயமாக இணைய மாட்டேன் என்று அவர் நமக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.